அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் போய் நிற்க போகிறோம். நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை பெறலாமே, இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்திட்ட ஏன் இதை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீதிமன்றத்தில் வழக்கு அல்லது நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளால் நடக்குதுங்கிறத அவர் சொல்ல வர்றது. ஒரு மிக முக்கியமான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க, நீட்டை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நீட்டு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும், நீட்டு விலக்கே அழிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இதுவரை சொல்லி கொண்டிருந்த பாஜக, திரு அண்ணாமலை அவர்கள் கோவையில் உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீட்டி முழக்கினார். இப்போது அந்த மாற்றம் வந்திருக்கிறது. இது முதல் ஸ்டெப்பு. இப்போது பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, நீட்டு கண்டிப்பாக இருக்கும், என்ன ஆனாலும் இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லலை. இது முக்கியமான மாற்றம். இந்த மாற்றம் அடுத்து எதற்கு வழிகோரும் அப்படின்னா, நீட் அபாலிஷன் ஆஃப் நீட்டுக்கு கண்டிப்பாக வழிகோலும். இப்போ ஒரு கருத்தை வச்சாரு. இப்போ என்ன பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பண்ணலாம், ஆனால் நாங்கள் செய்தால் நீதிமன்றங்கள் தலையிடுமா அப்படின்றாங்க. இது அது 2011 இப்படி சட்டங்கள் வந்துச்சு, இதாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்ப சிக்கல் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இல்ல உச்சநீதிமன்றத்தில் எந்த சிக்கலும் கிடையாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மிக மிக தெளிவாக இருக்கிறது. எப்படின்னா, இப்ப 2011 நீட் வந்துச்சு, ஆனா தமிழ்நாட்டில் ஏன் அப்ப அந்த நீட் எக்ஸம்ஷன் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு? ஏன்னா தமிழ்நாட்டில் 2007 தலைவர் கலைஞர் அவர்கள் அதாவது அபாலிஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாங்க. அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேலஞ்ச் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சட்டம் சரியானதுன்னு சொல்லி சொன்னாங்க. உயர்ச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, உச்ச நீதிமன்றமும் அந்த சட்டம் சரியானதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்துச்சு வழக்கு. அப்புறம் என்ன நடந்ததுன்றது தெரியும். ஒரு நீதிபதி 3 நீதிபதிகள் சரியில்லை, நீட் சரியில்லைன்னாங்க. அப்புறம் அதுல இருந்த இன்னொரு நீதிபதி போய் இன்னொரு இதுல உட்காந்து நீட் வேண்டும் அப்படின்னு சொல்லி, நீட் வேண்டும்னு சொல்லுது நீதி அரசருடைய கருத்து. அவ்வளவுதான் அதுக்கு வேல்யூ. ஆனா இந்த நீட் இன்னைக்கு இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, செக்ஷன் 13 of the மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறது? அதே போல 2007 தலைவர் கலைஞர் எப்படி சட்டத்தை கொண்டு வந்தாரோ அதே போல தமிழ்நாடு அரசுக்கு நீட் விலக்கு வேண்டும்னு சொல்லி சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் அந்த சட்டத்தை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு சார், வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப தமிழ்நாடு அரசு திமுக நிலைப்பாடு நீட் விலக்கா நீட் ரத்தா? இல்ல, இப்போ தமிழ்நாடு திமுக அரசு தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் கவலைப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு நீங்க அதுதான் சொல்றேன். இப்போ சகோதரி சொன்னாங்க, ராஜஸ்தான்ல அந்த மாநிலங்கள் கேக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த மாநிலங்கள் என்ன விரும்புகிறதோ அந்த தீர்மானமே தெளிவா இருக்கு. மாநிலங்களின் விருப்பத்திற்கேற்ப செல்வி. அதுதான் இன்னைக்கு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் சட்டசபையில பேசும் பொழுதும் திரு செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அந்தந்த மாநிலங்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள்ள இந்தியா முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இந்தியா முழுக்க கவலைப்படுறீங்களா? இந்தியா முழுக்க ரத்து செய்யணுமா அல்ல தமிழ்நாட்டுக்கு விலக்கு? இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள். ஏன்னா தமிழ்நாடு யூனிக் சிச்சுவேஷன். அதையும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள், நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர், இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கிறதுனா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க படிச்சாதான் இங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போய் வேலை பார்ப்பாங்க. அப்பதான் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு சிறப்பான முறையில் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆனா இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்தியா முழுக்க இது பண்ண வேண்டுமா? இந்தியா முழுக்க இதை ரத்து செய்தார்கள் என்றால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் திமுகவிற்கு எதுவுமே இருக்காது. இன்னொரு சின்ன கருத்து, இன்னைக்கு தீர்மானத்திலே அதுதான் சொல்றாங்க. தீர்மானத்தில் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து இந்த மாணவர்கள் கூட சேர்க்கையை செய்யணும்ன்றது பார்ட் சொல்லிட்டு, அடுத்ததா இது பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களும் எடுத்து வரக்கூடிய நிலையில தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தங்கள் அதே போல இப்போ நீங்கள் இந்த முறைகேடுகளை பத்தி கேக்குறீங்க. முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி நண்பர் ஒத்துக்கிட்டாரு, நன்றி. அப்ப என்ன செய்யணும்? முறைகேடுகள் நடந்துச்சு, அந்த தேர்வை எப்படி இது பண்ண முடியும்? இப்போ நீட்ல தான் பீகார்ல இருக்கக்கூடிய போலீசார் விசாரணை செய்து ஆர்கனைஸ்ட் இன்டர் ஸ்டேட் கேங்ஸ் இந்த மாதிரி லீக் பண்ணிருக்காங்க क्वेश्चन பேப்பர்னு. அப்ப லீக் பண்ண பிறகு எப்படி அந்த தேர்வை வைத்து கவுன்சிலிங் நடத்த முடியும்? அந்த தேர்வை வைத்து எப்படி நீங்கள் மருத்துவ சேர்க்கையை நடத்த முடியும்? ஒரே ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, இது
பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மாற்று கருத்து இதுல நீங்க வந்து கேட்டீங்க இது அசாதாரணமான சூழ்நிலை ஏன் வந்து பேச அனுமதி கொடுக்கல நீங்க அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியுது பிரதமர் ஏன் ஒரு வார்த்தை பேச மாட்டாரு அவர் யாருடைய பிரதமர் எக்ஸாம் பே சர்ச்சா என்னெல்லாமா பண்ணாரு அது பேர் என்ன மங்கி பாத்துக்கு ஏதோ புக்கெல்லாம் எழுதினாராம் எப்படி மாணவர்கள் வந்து மருத்துவ இதுல எழுதணும் எக்ஸாம் எழுதணும்லாம் புக்கெல்லாம் எழுதினாரா இந்த மாணவர்கள் இன்னைக்கு கண்ணீர் மல்க நிக்கிறாங்களே அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது நீட் பிஜிக்கும் இதுதான் 4 எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு 3 எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு நெட் பிஜி சாரி நெட் யூஜிசி நெட் சிஎஸ்ஐஆர் நீட் பிஜி விசாரணைக்கு அதுதான் உத்தரவிட்டு இருக்காங்க என்ன பிரதமர் என்னதான் பண்ணுவாரு ஓகே என்னதான் பண்ணுவாரு பிரதமர் கேள்வி வைக்கலாம் பேசட்டும் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் நான் காயத்ரி அவள்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட வரேன் காயத்ரி இந்த சிக்கலை எப்படி அணுக வேண்டியிருக்கு ஒரு பக்கம் பசங்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா இன்னொரு பக்கம் இவ்வளவு முறைகேடுகள் நடக்கும்போது உண்மையான மாணவர்கள் தகுதியுள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்ப இதை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க சார் ஆக்சுவலா தவறுகள் இந்த வருஷம் நடந்திருக்குது அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது அது யாரும் வந்து அத ஆமா அப்படிதான் நடந்துருச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்க முடியாது அப்போ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் தே ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தட் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் எல்லா இடங்கள்லயும் நீங்க இதே தமிழகத்துல பல வருஷமாக பல என்ட்ரன்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது எதனால இன்ஜினியரிங்ல வந்து என்ட்ரன்ஸ் வேண்டான்னு சார் சொன்னாரு வந்து நாம இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சார் இன்னைக்கு 4 லட்சம் சீட் இருக்கு 4 லட்சம் சீட்ல 2 லட்சம் கவர்மெண்ட் சைட்ல இருக்கு அப்ளை பண்றவனே 1.5 லட்சம் தான் இருக்கிறான் அப்ப உங்களுக்கு தேவை ஏற்படல அதுதான் நமக்கு இப்ப பார்க்க வேண்டியது இன்னைக்கு 10,500 சீட் இருக்குது 1.5 லட்சம் பேர் எழுதிருக்காங்க சார் தமிழ்ல அரசு பள்ளி பிள்ளைகள் நிறைய மாணவர்கள் இன்னைக்கு பள்ளி கல்வி முடிச்சிருக்காங்க இல்ல கல்லூரி கல்விக்கு வர்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வி முடிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை கூடுதல் ஆகுது அது ஒரு பக்கம் இருக்கு ஆனா நுழைவுத் தேர்வுங்கிறது கான்செப்ட் வைஸ் வேண்டாம் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணன் கமிட்டியோட முடிவுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு அதுல இருந்து நுழைவுத் தேர்வு இல்ல இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல நமக்கு பக்கத்துல சார் ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் எல்லா மாநிலங்களிலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கூட என்ட்ரன்ஸ் இருக்கு சார் இப்போ எதனால அந்த என்ட்ரன்ஸ் வருதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் சார் நம்ம காம்படிஷன் அதிகமாகுது பிரைவேட்டைசேஷன் ஆகுது கோடிக்கணக்கான அளவிற்கு அங்க இப்ப இன்னைக்கு எப்படி குவெஸ்டன் லீக்கேஜ்ல பணம் வந்து பணம் இருக்கிறவன் அதை வாங்கினான்னு சொல்றாங்க அது வந்து அரசு கையில இருக்கு ஆர்குமெண்ட் எனக்கு புரியுது காயத்ரி இப்போ நீங்க வந்து ஏற்கனவே நான் ஒரு பாடத்திட்டத்தில் 12 வருஷம் படிச்சுட்டு 2 வருஷம் முழுமையா படிச்சு 12ஆம் கிளாஸ்ல தேர்வு எழுதுறேன் அதுல ஒரு மதிப்பெண் எடுக்கிறேன் இதுவும் தேர்வு முறை தான் எல்லாருக்கும் ஒரே விதமான தேர்வு முறை அதுல மதிப்பெண் வருது அதுல ஒரு ரேங்க் லிஸ்ட் நீங்க வெளியிட போறீங்க அதன் அடிப்படையில் அட்மிஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இன்னொரு தேர்வு வச்சு அதன் மூலமா வரணும்னு சொல்றீங்கல்ல இல்ல நீங்க சரியா சொன்னீங்க சார் எல்லாருக்கும் தேர்வு முறை இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆனால் நீங்க பாக்கணும் எத்தனை போர்டு நம்ம கிட்ட இருக்குன்னு பாக்கணும் சார் அப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த எக்ஸாமே வேண்டாம்னு சொல்லுங்க சார் பரவாயில்ல ஐஜிசிஎஸ்சி இருக்கு இப்போ நான் ஒண்ணு மட்டும் முடிச்சிடுறேன் சார் இப்ப ஆக்சுவலா நீங்க என்டிஏ ஓட சிலபஸ் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஸ்டேட் போர்டுடைய சிலபஸ்லயே 97.5% மேல ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு உதயச்சந்திரன் சார் இதற்கு முன்னாடி இருந்தப்போ எப்போ நீட் உள்ள வந்துச்சோ அப்ப இந்த பிள்ளைகளுக்கு அட் பார் இல்லன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சிலபஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் சிபிஎஸ்இ ஆக இருக்கட்டும் இன்னைக்கு அந்த என்டிஏ ஓட சிலபஸ் காமன் சிலபஸ் அப்போ வேற வேற இடத்துல நீங்க வேற வேற மாதிரி படிச்சா கூட இந்த சிலபஸ் நீங்க ஒண்ணு போல படிச்சு எக்ஸாம் எழுதுங்க அப்போ இத்தனை காம்படிஷன் வரும்பொழுது யாருக்கு வந்து அந்த இதுல நமக்கு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அங்கதான் என்ன சிக்கல் வருதுன்னா இல்ல அடிப்படை சிக்கல் அங்கதான் வருது எனக்கு ஒரு பாடத்திட்டத்துல நான் படிக்கிறேன் அதுல நான் என்ன மதிப்பெண் எடுக்கிறேன்ற டெஸ்ட் நீங்க வச்சீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நான் படிக்காத பாடத்திட்டம் அல்லது வேற ஒரு திட்டத்துல இருந்து நீங்க கேள்வி இப்ப நீட்டுக்கு பேசிக்கா என்ன படிச்சா நீட்ல அல்லது ஐஐடிஜில கிளியர் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க சார் ஆக்சுவலா ரெண்டுத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அங்க இங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி